ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 10th 11th 12th கிராமர் தெரியாமல் முடிச்சிட்ருக்கீங்களா? அதாவது இங்கிலீஷு தமிழில் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு புது ஐடியா தரேன். உங்களுக்கு தெரிஞ்ச சாரு ஆர் மிஸ்ஸுக்கிட்ட போய் 1 மணி நேரம் நல்லா வாட்ச் பண்ணி கேளுங்க. சரியா? கிராமர்னா இன்னேருந்து ஒரு 20 நாள் புரிஞ்சா போதும் எக்ஸாம் எழுதலாம். சரியா? எப்படி கிராமர்னா என்னென்னு யோசிக்காமல் போய் கேளுங்க. அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க சார் புரிகிற மாதிரி. அவங்க என்ன பேசுகிறாங்களோ ஒரு டைம் புரியலைன்னா இன்னும் 2 டைம் 3 டைம் கேளுங்க. சரியா? கேட்கலாம், தப்புலாம் கிடையாது, பயப்படக்கூடாது. கேட்டேன்னா அவங்க இப்போ எப்படி கிராமர்னா என்னன்னு புரிய வைப்பாங்க. அது 20 நாள் படித்தா போதும். சரியா? அவங்க ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க, எப்படி எழுதணும்னு. சரியா? கிராமர் எப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு அப்சர்வ் பண்ணி ஒரு டைம் புரியலன்னா இன்னொரு 3 டைம் கேளுங்க, அவங்களுக்கு புரியும். சரியா? கேள்வி 3 டைம் கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். சரியா? சில பேருக்கு புரியாதுல்ல, அவங்க சொல்கிறேன் 3 டைம் கேட்டு புரியலைன்னா கேளுங்க. சரியா? தொடர்ச்சி ஒரு 4 நாள் கேளுங்க. 5ஆவது நாள் அது அப்படியே மக்கப் ஆகி மனப்பாடம். சரியா? கேட்டு படிங்க கிராமர் கேட்டு. சரியா? இன்னேருந்து ஒரு 20 நாள் எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் கேட்டு அந்த கிராமரை மனப்பாடம் பண்ணி எக்ஸாமில் எழுதிங்கன்னா மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? பதட்டப்படாது. சரியா? ஒரு 3 டைம் எப்படின்னு கேளுங்க. சரியா? அவங்களுக்கு மேடத்துக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்க, அதாவது கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் அம்மாக்கிட்டேயோ சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சு அவங்களையும் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? தேங்க்யூ காட்.